செட்டிநாடு பெப்பர் சிக்கன் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? தகன்னு தேங்காய் எண்ணெயில் மிளகு காரத்தோட சூப்பராக இருக்கும். இந்த ரமதானுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப மினிமலான இன்க்ரீடியன்ஸோட எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கடாயில் தாராளமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசமாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து 1 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், வீட்டில் அரைச்ச சுக்கா மசாலா இருந்துச்சு, அது ஆப்ஷனல் தான். 1 டீஸ்பூன் நான் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூனுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு தக்காளி பழத்தை ரஃபா சாப் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நான் இன்னைக்கு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கனை கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் போனோட கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அப்ராக்சிமேட்லி 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி 7 மினிட்ஸ்க்கு மூடி வச்சு லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா கமன்னு ஒரு வாசத்தோட செட்டிநாடு பெப்பர் சிக்கன் மசாலா தயார். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவி சர்வ் பண்ணுங்க. அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஷீரூஸ் ட்ரைனிங்கை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.